ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பொங்கல் வித் கோகோனட் சட்னியோட சிம்பிளாக முடிச்சுட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நல்லா சூடாக இதமாக லைட்டாக சாப்பிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சடனாக எங்கள் அத்தை வந்து இந்த தூதுவளை இலை பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே விஜய் அதை ரசம் வச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி காலையில் எழுந்திருந்து நல்லா ரிலாக்ஸாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். டென்ஷனே ஆகக்கூடாது அப்படின்லாம் அவர் யோசித்தேன். பட் ஆனால் நம்ம அப்படி நினைக்கும் போது தான் ஏதாச்சும் ஒரு வில்லங்க நம்மளுக்குன்னு தேடி வரும். ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ட்ரைபாட் ஃபோனோட உடஞ்சி கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவில்லை. ஒரு செகண்ட் அப்படியே எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம இதை அடுத்தது வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டவ் கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாப்பாடு வச்சுட்டு இன்னொரு பக்கம் கடுகு தாளி போட்டுட்டு இருந்தேன். கேஸும் காலி ஆகிடுச்சு. நான் 1 வீக்காகவே சொல்லிட்டு இருந்தேன் விஜய் கிட்ட கேஸ் ஸ்லோவாக எடுத்து புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் காதலே போட்டுக்கலாம் ஃபோன் ஓடுற ஜோரில். அதுக்கப்புறம் நான் திட்டிட்டு அப்புறம் அம்மா வீட்டில் போய் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போல்லாம் எல்லார் வீட்லேயும் இந்த ஃபோனே நோண்டிக்கிட்டே இந்த மாதிரி எது சொன்னாலுமே வீட்டில் இருக்கவங்க காதலே போட்டுக்கிறது இல்லை. அது ஏன்னே தெரில. இனிவே அடுத்த ரெசிபிக்கு போகலாம். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க தூதுவளையை ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த இலையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு பேனில் கொஞ்சமாக கடலெண்ணெய், கடுகு, பவுடர் பண்ணி வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டு, ஒரு வெங்காயம் இடித்து சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஜூஸுமே தண்ணியோட டைல்யூட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி இந்த தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது பெப்பத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா கொதிக்க இருக்கும் போதே ஒரு டம்ளர் கல்ப்பாக அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரைஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூடவே கொஞ்சமாக அப்பளெல்லாம் நொறுக்கி போட்டு சூடாக சாப்பிட்டு பாருங்களேன். அந்த சளி இரும்பில் இருக்கவங்களுக்கு தொண்டைக்கு எதமாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.